எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி அடிக்கடி கிடைக்கிறது இல்ல, கிடைக்கிறப்ப ரொம்ப கொண்டாடிக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு குடும்பத்துடைய ஒரு வெற்றி. ஒரு 60 நாள் தேனியில போய் தங்கியிருந்து ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு வந்து ஒரே இடத்துல இருந்து ஒர்க் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் வந்து முத்தையா சார் வந்து அப்படியே கண்ணில் தண்ணியோடய கதை சொல்லுவார். ஏன்னா குடும்பம்னா எவ்வளோ முக்கியம். ஏன்னா விட்டு கொடுத்து போகிறது தான் குடும்பத்தில் அழகே இருக்கு. அவ்வளோ ஈஸி கிடையாது ஒன்றா இருக்கிறது. சேர்ந்து இருக்கிறதுக்கு பயங்கர சகிப்புத்தன்மை தேவைப்படுது. நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்மளை விட அவங்க முக்கியம்னு நினைக்க வேண்டியது இருக்கு. அதை வந்து திரும்ப ஞாபகப்படுத்துறது, ஒரு சினிமா மூலமா ஞாபகப்படுத்துறது. பல பேர் படம் பார்த்துட்டு வெளியில வந்து சொல்றது, என் குழந்தைங்களாம் ரொம்ப பெரிய லெசனா இருக்குங்க அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த படம் கிராமத்துல நல்லா போங்க, சிட்டியில ஒரு அளவுக்கு தான் போகணாங்க, சிட்டிலேயே டிக்கெட் கிடைக்கல, நான் கேட்டே டிக்கெட் கிடைக்கலங்கிறது. நான் தான் நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த 2 வருஷம் வந்து ஓடிடில உட்காந்து படம் பார்த்து இந்த கொரியன் டிராமா எல்லாம் பார்த்து நம்ம ஆளுங்க மாறிட்டாங்களா, ஒருவேளை வந்து நம்ம தமிழ் மக்கள் மாறிட்டாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தா அப்படிலாம் யாரும் மாறல. நம்ம பண்பாடு கலாச்சாரம் மாறவே போறது இல்லைங்கிறதுக்கு விருமனுடைய வெற்றி ஒரு பெரிய சாட்சியை நான் பார்க்குறேன். இந்த கொண்டாட்டமே முக்கியமா குடும்பங்களுடைய ஒரு தியாகத்துல தான் நாங்கெல்லாம் வெளியில வந்து வேலை செய்யவே முடியுது. ஸோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் டே. மாஸ்டர்லாம் ஒய்ஃப் எங்க எத்தனை நாள் வெளியே கூட்டிட்டு போயிருப்பாருன்னு தெரியாது, வாய்ப்பே இல்லை நினைச்சேன். அப்படி எல்லாரும் குடும்பத்தோட இங்க வந்து ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா பாதி நேரத்தை போன் திருடிட்டு போயிருது, அதுக்கப்புறம் வேலையில போயிடுறோம். ஸோ இந்த நாள் வந்து எங்களுக்காக உங்களுக்காக நாங்க போய் வேலை செய்யறோம் நாங்க சொல்லிக்கிட்டாலும் எங்களுக்காக தான் வேலை செய்யறோம். சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த தொழில் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ஒரு நாள் எல்லாரையும் சேர்த்து ஒன்று சேர்த்து இந்த இடத்துல அதை கொண்டாடணுன்றது ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அது ஞாபகம் இருக்கும். இந்த நாள் நிச்சயமா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புறேன். ஸோ ராஜா சார் 2Dல வந்து ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு, எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. எல்லாரும் அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் சார்னு பசங்க சொல்றாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எத்தனை நாள் வெளியில கூட்டிட்டு போக முடியும், ஒரு ஹோட்டலில் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தர முடியும். நான் அதித்திக்கு அந்த படத்துல ஜோக் வச்சது காரணமே அதுதான். சார் இந்த சில்லி சிக்கன் வரலையே, இதுதான்மா சில்லி சிக்கன். ஏன்னா பல பேர் வந்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்களா தெரியாது. பல நாள் வந்து டயர்டா இருக்குங்க வெளியில போலான்னு பொண்டாட்டி சொல்றது சோம்பேறித்தனம் கிடையாது. டெய்லி சமைச்சு டயர்ட் ஆகி போய் தான் ஒரு நாளாவது வெளியில கூட்டிட்டு போங்க, நான் சமைக்காம சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றதுக்கு தான். அதனால இந்த மாதிரி ஒரு நாள்ல முக்கியமா பெண்களுக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இது இருக்கணும்னு நினைச்சோம். அந்த வகையில் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேம் எல்லாம் விளையாடி பல நாள் ஆச்சு. இதுல அதித்தி கிட்ட தோத்ததுல ஒரு சந்தோஷம் வேற எங்களுக்கு. எப்படி ரைட்டு விடு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இங்க வந்து கலந்துக்கிட்டது, பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டது, எல்லாம் இருந்து அவசியம் சாப்பிட்டு போங்கன்னு எல்லாரும் நான் கேட்டுக்கிறேன். கேமரா தூக்கிட்டே இருந்து டயர்டா இருக்கும், இல்லை நின்றுட்டே இருந்தும் டயர்டா இருக்கும். ஸோ நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.